ஒரு டேட்டா இன்ஜினியர் 5+ years of experience. இவரோட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இன்னோவேட்டர்ஸ் அகாடமியில் டைமண்ட் மெம்பராக ஆனதுக்கப்புறம் ஒரு 6 monthsல ஆன்லைன் கோச்சிங் மூலமாகவே இவர் அவரோட ஃபர்ஸ்ட் 1 lakh வந்து ஏர்ன் பண்ணியிருக்கார். ஓகே, that is his story. And something which nobody knows about him is he's a very big introvert and he's kind-hearted. So ladies and gentlemen, please get up and give your best applause for the next speaker from our Tamil Innovators Academy, so which is Mr. Dinesh. ஹலோ, ஹாய். லைக் இங்கே யாரெல்லாம் வந்து 9 to 5 ஜாப் இருக்கீங்க, 9 to 5 ஜாப் ஆர் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க, லைக் அது மேபி மேனேஜர், டைரக்டர், ஈவன் சிஇஓ கூட. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஓகே, இதில் வந்து யாரெல்லாம் சைடு இன்கம் வந்து மேக் பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஆன் தி வேல இருக்கீங்க? Oh my God. Okay, everybody, mostly 99%, I think 1 or 2 people missing. Okay, fine. Like என்னோட ஜாப்லையும் என்னோட ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நானும் வந்து லைக் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ட்ரீம் இது லைக் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது. அது வந்து காலேஜ் டைம்லேருந்தே இருக்குது. பட் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு நானும் பெரிய இன்ட்ரோவர்ட், இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் பேசுனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட். அண்ட் தென் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ லைக் ஃபஸ்ட் 1 lakh எப்படி ரீச் பண்ணேன் அப்படிங்கிறத என்னோடய ஃபுல் ஸ்டோரியே. ஸோ நான் எப்போ போல் ஆஸ் யூஷுவல் வந்து நான் காலேஜ் படிக்கிறேன். அண்ட் தென் லைக் ஜாபுக்கு பை டிஃபால்ட் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறம் எப்படி 1 lakh ரீச் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி மேம் கவர் பண்ணிட்டாங்க, லைக் டேட்டா இன்ஜினியர் அண்ட் ஆல்சோ லைக் கெரியர் கோச். ஸோ பிசிஏ முடிச்சுட்டு தென் அப்படியே சிடிஎஸில் ஜாயின் பண்ணிட்டேன். லைக் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ சிடிஎஸ் ப்ளேஸ் ஆனேன். பட் ப்ளேஸ் ஆனால் லைக் ஜஸ்ட் 12K சேலரி, 12,000 2019. 12,000 இப்போ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ரூம் ரெண்ட் போனாலே வந்து 6,000 7,000 அண்ட் தென் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ 12,000 வந்து இது வந்து கோயம்புத்தூரில். ஸோ லைக் பேரலி வந்துட்டு நான் வந்து எம்சிஏ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் போட்டேன். ஸோ அஃபிலியேட்டட் காலேஜ் முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் போட்டேன். ஸோ அப்போ பேரலி டிகிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு எம்சிஏ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எம்சிஏ பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அதில் ஒரு பிகாஸ் ஒரு நினச்சி பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அங்கே பிசிஏல வந்து நான் எய்ம் பண்ணேன் ரேங்க் ஹோல்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே எதுவுமே எய்ம் பண்ணல. ஜஸ்ட்டு ஒர்க்கை பண்ணிவிட்டு ரிமைனிங் டைம் ஃப்ரீ டைமில் படிச்சுட்டு இருப்பேன், ஜஸ்ட்டு கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு லைக் எமாங் 1000 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே இருக்கிற நான் வந்து ரேங்க் 3 ஹோல்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ லைக் இப்போ கரண்ட்டாக வந்து லைக் அப்ஸ்கில்லிங்காக வந்து டேட்டா இன்ஜினியரிங் வித் ஜென் ஏஐ இது வந்து ஐஐடி ஜோத்பூரில் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக பர்ஸ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன், எம்டெக். ஸோ இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறது வந்து டேட்டா இன்ஜினியராக இருக்கேன் ஃபெனடிக்ஸில், ஹைதராபாத்தில். ஓவரால் 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதில் பெரிய சேலஞ்சஸ் சைடு செல்லில் வந்து என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அது வந்து லாஸ்ட் ஒரு அந்த காலேஜ் டைம்லேருந்தே ஒரு 5 years 6 years லைக் சம்திங் ஸ்டார்ட் பண்ணணும், சம் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். பட் எப்படி பண்ணுறது, எதில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இது பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃபெயில் ஆனால் என்ன ஆகும், என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அந்த பெர்ஃபெக்ஷனும் எகைன் அதே தான். லைக் நம்ம ஏதோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, பர்ஃபெக்டாக எல்லாமே வேணும். லைக் எனக்கு வந்து மணி பேக்கப் வேணும், ஒரு ஆஃபீஸ் போகணும், அந்த மாதிரி வந்து நிறையா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கெலாம் மணி வேணும்னு சொல்லி பல வருஷங்களில் வந்து ஓட்டிக்கிட்டே இருந்தேன். ஸோ அண்ட் ஆல்சோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு எம்ப்ளாயாக இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா டைம் நான் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டடீஸ் பார்க்கணும், அண்ட் தென் சைடஸில்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு எஃபோர்ட் போடணும், அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து லைக் 2019 to 2023 பீரியடில் வந்து எனக்கு வந்து மென்டர்ஸ் என் லைஃப்பில் யாருமே கிடையாது. ஸோ அப்போது வந்துட்டு ஸ்ட்ரகிள் சிடிஎஸில் வந்து
நிறைய ஃபேஸ் பண்ணேன். லைக் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ப்ரொமோஷன் 2 இயர்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து நல்லா வேலை செஞ்சால் வந்து ப்ரொமோஷன் ஹைக்லாம் தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? பட் அது ஃபால்ஸ். அது வரவே வராது. நீங்கள் ஆக்சுவலி வந்து அந்த பிராண்டிங் வந்து ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எம்ப்ளாயாக இருக்கட்டும், பிராண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து நம்ம செல்ஃபாக பண்ணும்போது செல்ஃப் பிராண்டிங் வந்துடும், கம்பெனினா கம்பெனி பிராண்டிங் வரும். கண்டிப்பாக அந்த பிராண்டிங் பண்ணணும். அது வந்து லிங்க்டின்ல மோஸ்ட்லி லைக் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே லிங்க்டின் பண்ணலாம். பிஸ்னஸ் வந்து ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணணும். ஸோ மென்டாஸ் பார்த்தீங்க, மென்டாஸ் இல்லாததுனால வந்து அந்த இடத்துல எனக்கு ப்ரொமோஷன் மிஸ் ஆச்சு, போனஸ் இல்லை, எதுவும் மணியும் எக்ஸ்ட்ரா சைடு இன்கமும் கிடையாது. ஸோ அந்த டைமில் தான் வந்து லைக் லிங்க்டின்ல வந்து நிறைய விஷயம் தெரியும், கெரியருக்கு வந்து மென்டாஸ் வேணும். அந்த மாதிரி வந்து லிங்க்டின்ல சர்ச் பண்ணும்போது இவரோட நேம் வந்துச்சு, லைக் கெரியர் கோச் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்துச்சு. ஸோ அப்போ ஃபில்டர் பண்ணி தமிழில் பார்க்கும்போது வந்து இவரை ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து 2023 ஆகஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் நான் ஆக்சுவலி ஜாயின் பண்ண மோட்டிவ் என்னன்னா வந்து லைக் கெரியர் கோச்சில் வந்து என்னோட சிடிஎஸில் வந்து நல்ல இன்கம் வேணுங்கிறதுக்காக தான் ஆக்சுவலி ஜாயின் பண்ணது. அதுதான் என்னோட இன்டென்ஷனாக இருந்தது ஜாயின் பண்ணும்போது. ஸோ அப்போது இது அந்த ஒர்க் ஷாப் பார்த்தேன். அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 2K கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு எகெயின் ஒரு 8K கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி ஜாயின் பண்ணப்போ வந்து ஹை இன்கம்க்காக ஜாயின் பண்ணேன். பட் ஆஃப்டர் வித்தின் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே டைமண்ட் கால் வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சம்திங் அந்த வெபினார். ஸோ அந்த வெபினார் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி அட்டன் பண்ணலான்னு அட்டன் பண்ணேன். ஸோ அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஓகே என்னோட ட்ரீம் கோலுக்காக தான் அங்கேயும் அலைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அப்ளை பண்ணேன். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இனிஷியலாக பேசும்போது ஒரு 1 lakh பே பண்ணணும் அப்படின்னு. ஒரு 1 lakh, ஐயோ நான் வாங்குறதே 12K தான். ஸோ மல்டிபிள் மந்த்ஸ் ஆஃப் சேவிங்ஸ், ஆல்மோஸ்ட் லைக் 10 times ஆஃப் மந்த்லி சேலரி, என்னோட சேலரி. ஸோ ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சில்வர் மெம்பர்ஷிப்பே இருக்கும், அப்படியே சர்வை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஓட்டிட்டு இருந்தேன். இனிஷியலாக ஃபஸ்ட் டிஸ்கஷன் பண்ணேன், பட் தேவைன்னு சொன்னது. பட் நான் ஜாயின் பண்ணலை டியூ டு ஃபினான்ஷியல் இஷ்யூ. ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 2023 லைக் அந்த டைமில் வந்துட்டு எகெயின் ஒரு டிஸ்கஷன் லைக் எகெயின் அபவுட் டைமண்ட் மெம்பர்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொன்னார்னா லைக் நெக்ஸ்ட் இயர் 2024 வந்துட்டு ப்ரைஸ் ஏற்ற போகிறோம், 1 lakh ஏற்ற போகிறோம். அந்த இயர் வந்து 2023 வந்து 80K தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து லைக் ஓகே எனிவே அந்த இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், லைக் இது வந்து ஃபஸ்ட்டு டே பிபிடியில் வந்து இன்னி வரைக்கும் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் இருக்குது, பைசிக் இயர். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என்னை அஃபெக்ட் பண்ணுச்சு இந்த சென்ஸ் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப்னா ஒய் வி நீட் டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் வாட். ஸோ டைம் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் அந்த வெபினார் ஸ்லைடில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ யோசித்தேன், அந்த ஸ்லைடை தான் எகெயின் இந்த நெக்ஸ்ட் டைமண்ட் மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணும்போதும் அந்த ஸ்லைடு தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. ஸோ மணி இப்போ லூஸ் பண்ண அந்த 1 lakhங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது, பெரிய அமௌண்ட்டு. பட் லூஸ் பண்ணோம் அப்படின்னா மணி வந்து எந்த டைமில் வேணாலும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். பட் டைமை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏர்னே பண்ண முடியாது. நான் மல்டிபிள் இயர்ஸ் வந்து என்னோடய ட்ரீம்க்காக வந்து அந்த கோல் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரீம் வந்துகிட்டே இருந்துச்சு, பட் ஸ்டார்ட்டே பண்ணலை. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்தராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 1 lakh தானே ஓகே போட்டோம், வேஸ்ட்டாக பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது டைமண்டுக்கு அப்கிரேட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ஸு. ஸோ சில்வரில் வந்து நான் பெருசாக நிறைய எல்லா மிஷன்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து காலில் நான் அப்பியரே ஆக மாட்டேன். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எகெயின் நான் ஸ்டடீஸ் பண்ணுறேன், வீக்கெண்ட்ஸும் எனக்கு கிளாஸஸ் இருக்கும், ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனால் மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இதில் மேஜராக வந்து அஃபெக்ட் பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பில்லியனர் ப்ரொடக்டிவிட்டி சீக்ரெட்ஸ் அண்ட் பர்சனல் வெல்த் ப்ளூ பிரிண்ட். இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கூட சொல்லலாம். ஸோ வெல்த்தை பற்றின இது வந்து சின்ன கோர்ஸ் தான், பேசிக் கோர்ஸ். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதில் வந்து நான் வெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஐம் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். அண்ட் ஆல்சோ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வந்து அந்த இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 years வந்து சேம் சேலரியிலே தான் இருந்தேன். லாஸ்ட் அந்த ப்ரொமோஷன் வர டைமில் வந்துட்டு லைக் அந்த டீமே வந்து காலியாகிடுச்சு. ஸோ அப்போ காலியாகும்போது வந்துட்டு புது டீமுக்கு போனேன். புது டீமில் போகும்போது எவால்வேஷன் வந்து அகெயின் 1 year ஐ ஹவ் டு புட் எஃபோர்ட் அண்ட் தென் நான் ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணால் தான் வந்து அடுத்த ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து ஜாபே அப்படியே ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்ச் பண்ணும்போது தான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலி சேலரி நெகோஷியேஷன் அந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. லைக் சேலரி நெகோஷியேஷன் எப்படி நெகோஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா இது இருந்தது. அண்ட் ஆல்சோ லைக் ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் ஆடியோ வந்து ரொம்ப வெரி பவர்ஃபுல் ஆக்சுவலி.
லைக் என்னோட ரூமில் வந்துட்டு நான் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருப்பேன். அதில் இனிஷியலி நான் மொபைலில் தான் கேட்க ஆரம்பித்தேன் இந்த ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் ஆடியோ. எத்தனை பேர் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருக்கீங்க டெய்லி மிஸ் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக? லைக் பி ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். யா ஓகே தென் குட். ஆக்சுவலி ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் ஆடியோ வந்து ரொம்ப ரியலி ஹெல்ப்ஃபுல். ஆனால் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்னு அது இனிஷியலாக கேட்கும்போது இது எப்படி ஒரு ஆடியோ வந்து நம்மளை எப்படி சேஞ்ச் பண்ணிவிடும். எனிவே ஆக்ஷன் நம்ம தானே எடுக்கணும், நம்ம கையில் தானே எல்லாம் இருக்குது, நம்ம ஏதோ பண்ணால் தானே கிடைக்கும். பட் ஆடியோ எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஆடியோ வந்து நான் இனிஷியலாக மொபைலில் கேட்பேன். ஆக்சுவலி வாக்கிங் வந்து டெய்லியும் நான் வாக் பண்ணுவேன். அப்போ வாக் பண்ணும்போது ஹெட்செட் போட்டுட்டு போயிடுவேன். ஆனால் யூடியூப்ல வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. லைக் யூடியூப் ஆட் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் மொபைலில் ஆடியோ டவுன்லோட் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கரில் வந்து மெமரி கார்டு போட்டு இது போட்டுருவேன். ஸோ எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் அப்பப்பெல்லாம் வந்து சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும், ரிப்பீட் மோடில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மெமரி கார்டில் இந்த ஆடியோ மட்டும் தான் இருக்கும், ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே பண்ணலைனாலும் அந்த ஆடியோ வந்து அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் வந்து உங்கள் மைண்டில் போய் சப்கான்சியஸாக வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கே கில்ட் ஃபீல் வந்துடும், ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ டைமண்டுக்கு அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து லிங்க்டின்ல வந்து ஒரு 1000 பீப்புள் தான் வந்து என்கிட்ட கனெக்ஷன்ஸில் இருந்தாங்க. அந்த 1000 பீப்புள் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது லைக் நானும் வந்து அந்த டைம்லலாம் வந்து போஸ்ட்லாம் வந்து பப்ளிக்காக போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய ஆஃபீஸ் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, கொலீக்ஸ் இருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, அந்த மாதிரி நினச்சிட்டு போஸ்ட்டே பண்ண மாட்டேன். ஸோ லிங்க்டினில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கனெக்ஷன்ஸ் 1000 கனெக்ஷன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒன் டு ஒன்னாக வந்து மெசேஜ் பண்ணுவேன். ஆக்சுவலி ஒன் டு ஒன்னாக மெசேஜ் பண்ணி லைக் இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி எப்படி மெசேஜ் பண்ணுவேன்னா டேரெக்டாக வந்து என்னோட பிஸ்னஸை பிச் பண்ண மாட்டேன். ஸோ அவங்களுக்கு ரியலாகவே இந்த நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஐடியில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. நான் அவங்க கூடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் கேஷுவல் டாக் இனிஷியேட் பண்ணி ஒன் டு ஒன்னாக வந்து அவங்கள்ட்ட பேசுவேன். அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும், இனிஷியலாகவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ சீனியர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து இன்புட்ஸ்லாம் நான் வாங்கிப்பேன், லேர்ன் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ண எனக்கு கனெக்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஒன் டு ஒன்னாக பிஸ்னஸ்க்கும் இதாச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒன் டு ஒன் மெனி வந்து எப்படி எனக்கு ஒன் டு ஒன் நிறையா நான் குரூப்பாகவும் வந்து கோச் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் கெரியர் கோச்சிங் பண்ணுறேன், அண்ட் ஆல்சோ டேட்டா இன்ஜினியரிங் கோச்சிங் பண்ணுறேன். அது எப்படி எனக்கு கிடைச்சிது அப்படின்னா ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து கண்டென்ட்டே க்ரியேட் பண்ண தெரியாது, நான் எதில் டீச் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே தெரியல. அப்போ இனிஷியலாக அந்த டைமண்ட் கோர்ஸ் அப்கிரேட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு கொஷினே வந்து அதனாட்ட வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, அண்ட் ஆல்சோ ஐ எம் இன்ட்ரோவர்ட், நான் எப்படி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அது ஒரே வேர்ட் தான் சொன்னார், ஜஸ்ட் உனக்கு என்ன தெரியுமோ அதை தெரிஞ்சதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, ஆனால் அது வந்து ரொம்ப லோவாக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும். ஸோ ஆனால் 100% எக்ஸ்பர்ட் கிடையாது. நீங்கள் ஒரு பி கிரேடில் இருக்கீங்க அப்படின்னா சி கிரேட் ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணலாம், நாட் டாப்பர். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து தமிழ் பூமி அப்படிங்கிற கம்யூனிட்டிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு இது பண்ணேன். ஸோ அங்கேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் எனக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அங்கேருந்து தான் எனக்கு வந்தாங்க. ஆக்சுவலி அங்கே ஃப்ரீ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணேன். அந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணதை வச்சு இப்போ வந்து கரண்ட்டாகவும் இப்போ என்னை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீக்கராக வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் இன்வைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு 1 to many கனெக்ஷன்ஸ் கிடச்சிது. ஸோ நான் என்ன ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டிங் கிளாஸஸ். ஸோ அந்த நிச் கிளாரிட்டி டாக்குமெண்ட் வந்து இனிஷியலாக கொடுத்துருந்தார், அந்த கிளாரிட்டி டாக்குமெண்ட். அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த நிச் கிளாரிட்டி டாக்குமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த கெரியர் கோச்சிங் இந்த ஜென்ஏயை வந்துட்டு லைக் அங்கே தான் நான் இது பண்ணேன். அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட்டாகவும் வந்து கெரியர் கோச்சிங்கும் சரி, ஜென்ஏயும் சரி, இது ரெண்டுமே வந்து இப்போ அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் இனிஷியலி இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டென்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த கண்டென்ட் எங்கேருந்து இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பூமின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பீச் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே ஸ்பீச் கொடுக்கும்போதே வந்து அங்கே ஒரு டீல் பண்ணேன், லைக் டீல் பேசினேன். என்ன பேசினேன் அப்படின்னா ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் கோச்சிங் வந்து நிறையா பண்ணுறாங்க. அக்ராஸ் டெக்னிக்கலாக வந்து டேட்டா இன்ஜினியரிங் அந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இதில் வந்துட்டு லைக் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த டேட்டா இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் அவங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஆல்ரெடி நான் டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னும் சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் நிறைய இப்போது ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென்
8 மந்த்ஸ்க்கு மேலே அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். லைக் ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி அந்த லைனில் இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுடைய கோர்ஸ் கண்டென்ட் எந்த மாதிரி இருக்குது, அவங்க எப்படி அவங்கள விட ஆக்சுவலி இங்கே மார்க்கெட் என்னென்னா நீங்கள் எந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலுமே வந்து எல்லா சர்வீசஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கோச்சிங்காக இருக்கட்டும், வேறு ப்ராடக்ட் சர்வீஸாக எதுவாக இருந்தாலுமே இந்த வேர்ல்டில் வந்து எல்லா சர்வீஸஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற சர்வீசஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராடக்டாக இருக்கட்டும், அதில் என்ன யூனிக்னஸ் என்ன இருக்குது, அதில் குவாலிட்டி எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம் தான் மேட்டர்ஸ். ஸோ அது விஷயம் நான் உள்ளே போயிட்டு நிறைய கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ டேட்டா இன்ஜினியரிங் வந்துட்டு இப்போது மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ ஏஐ வந்து வந்ததுனால டேட்டா இன்ஜினியரிங்லும் ஏஐ வந்துடுச்சு. ஸோ அதனால் எம்டெக்கில் வந்து அப்ஸ்கில்லிங்காக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா அது 1 lakh வந்து லைக் ஒரு வித்தின் 6 months வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். அது எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா, இனிஷியலாக டைமண்டுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். 3 monthsலேயே வந்து டைமண்டுக்கு 3-4 months டைமண்டுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். 2024 கரெக்டாக டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் உள்ளே வரேன். ஏன்னா வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். அப்போது இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ் வந்து ஒன்றுமே புரியல. லைக் அவர் நெக்ஸ்ட் கிளாரிட்டி டாக்குமெண்ட்டுங்கிறது அதுக்கப்புறம் அதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். பட் இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் பார்த்தா ஜீரோ ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணுறது, எப்படி சில வெபினார்ஸ் இனிஷியல் எடுக்கும்போதெல்லாம் வந்து யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. லைக் போஸ்ட் பண்ணிவிடுவேன். பட் 1-to-1 வந்து 2 hours 3 hours பேசுவோம். ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பேன். பட் அட் த எண்டில் வந்துட்டு அவங்க செல்ஃப் அவேர்னஸ் இல்லாதனால அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது டைம் வேஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh அச்சீவ் பண்ணதுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இனிஷியல் 5 members வந்து ஜாயின் பண்ணது எல்லாமே என்னோடய ஃப்ரீ ஒர்க் ஷாப் மூலிமா தான் இது பண்ணாங்க. அண்ட் தென் டைமண்ட் கோர்ஸ் ஃபஸ்ட்டு அது 52,000 ஏர்ன் பண்ணேன். ஸோ மென்டார்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன் மென்டார்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, மென்டார்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். ஹூ ஆல் அக்ரி? யா, இனிஷியல் ஃபியூ இயர்ஸ் நிறைய வேஸ்ட் பண்ணதுனால அப்போ தான் எனக்கு அந்த பாயிண்ட் ரியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய மென்டர்ஸை தேடி ஓடினேன். நாட் ஓன்லி ஃபார் திஸ் கெரியர் திங் அண்ட் ஆல்சோ வெல்த்துக்கு எனக்கு மென்டர் இருக்காங்க, ஹெல்த்துக்கு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரிலேஷன்ஷிப் கூட மென்டர் வேணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். இல்லை ஆக்சுவலி சிரிக்காண்டாம், லைக் ஆக்சுவலி பிரதர் சிஸ்டர் ரிலேஷன், லைக் ஒய்ஃப் ஹஸ்பண்ட், அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் மதர், அந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்புமே கண்டிப்பாக வேணும். ஈவன் சில அஃபிஷியலாக வந்து இப்போது மேனேஜர் கூட பேசினா கூட அதில் கூட சில ரிலேஷன்ஷிப் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம். ஓகே, நான் ஒரு டேக்அவே என்ன சொல்லணும்னு பார்க்குறேன்னா, லைக் ஏதாவது தாட் ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வந்து ஜஸ்ட் டோன்ட் ஓவர் திங்க். ஏதாவது பண்ண ஏதாவது ஆகிடுமா அந்த மாதிரி டோன்ட் ஓவர் திங்க், ஜஸ்ட் டூ இட், டேக் ஆக்ஷன் இமீடியட்லி. லைக் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, ஜஸ்ட் டேக் ஆக்ஷன் இமீடியட்லி. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் லைக் ஐடியா இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கவங்க ஏதாச்சும் இருக்கீங்களா? லைக் ஐடியாஸ் இருக்குது பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். சம்ஹவ்னா லைக் அட்லீஸ்ட் அதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் போட்டு இன்றைக்கோ சம்திங் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணது வந்து சேலரி இதுக்காக தான். பட் என்னோடய ஜேர்னி அந்த டோட்டலி டைவர்ட் ஆகிடுச்சு. பட் இதனால் வந்து அதர் பெனிஃபிட்ஸ், அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன கிடைச்சிது அப்படின்னா வந்து வித்தின் 1 year வந்து 3 hikes எனக்கு கிடைச்சிது. ஃப்ரம் 6.6 LPA வந்து 11 LPAக்கு வந்து 1 year நான் ஸ்விட்ச் ஆனேன். ஸோ டோட்டலி லைக் 66.67% டோட்டல் ஹைக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய சேலரி 2021 வந்துட்டு நான் 5 lakhs, அதுதான் சிடிசி. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஹைக் எப்போ கிடச்சிது அப்படின்னா February 2024 பார்த்தீங்கன்னா 7.96 LPA. அண்ட் தென் அகெயின் செகண்ட் ஹைக் 10th April 2024 வந்து 9 LPA. அதுவும் வித்தின் 2 months பார்த்தீங்க அப்படின்னு தெரியும், லைக் வித்தின் 2 months. அண்ட் தென் தேர்ட் ஹைக் எப்போ கிடச்சிதுன்னா அகெயின் ஆஃப்டர் 7 months வந்து தேர்ட் ஹைக் கிடச்சிது. அது வந்து இப்போ ரீசெண்டாக February 2025 11 LPA. ஸோ இனிஷியல்ஸில் நான் நினைப்பேன் ஒரு 1 year வந்து ஒரு ஆக்சுவலாக 2 years ஒன்ஸ் தான் ஹைக் கொடுப்பாங்க, 1 year ஒன்ஸ் தான் ஹைக் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அப்படிலாம் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இருக்கேன், எங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ
இப்போ தான் தெரியுது லைக் வித்தின் 1 இயரில் 3 ஹைக்ஸ் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இப்போது நான் இன்ட்ரோவர்ட்டாக இருந்து இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி பேசுகிறேன், இதுவும் பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கு புரியுது அப்படின்னா அதுதான் கம்யூனிகேஷன். ஸோ இனிஷியலி ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஒர்க் ஷாப் தான் வந்து இதுதான், லைக் அது தமிழ் பூமி தமிழ் பூமி தான் ஒரு ஜாப் சர்ச் வந்து மித் அண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து கொடுத்தேன். ஸோ இப்போ இனி ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்டர் இல்லாமல் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன், பல வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன். ஸோ அதுதான் இல்லை ஜஸ்ட்டு கிராஃப். ஸோ மென்டர் வந்ததுக்கப்புறம் வந்து நான் ஈஸியாக வந்து லைக் வித்தின் 1.5 இயர்ஸில் நான் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இவங்களாம் என்னோடய மென்டர்ஸ். ஸோ எனக்கு லைஃப் கோச்சிங்க்கு மென்டர் இருக்காங்க, வெல்த்துக்கு மென்டர் இருக்காங்க. இவங்க லாஸ்ட் 2 மெம்பர்ஸ் வந்து லைக் டெக்னிக்கல் மென்டர்ஸ். ஸோ இவர் வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து கனெக்ஷன்ஸ் பண்ணி லைக் யூகேயில் இருக்க விபி கூட ஒரு கனெக்ஷன்ஸ், அது ஒரு மென்டர் இது பண்ணேன். ஸோ இதில் ஃபைனல் திங் என்னென்னா லைக் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் தான் சொல்லுவேன். இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், அது டைம் அண்ட் மணியாக இருக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், வை வி நீட் டு இன்வெஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லேர்னிங்காக தான் பண்ணுவோம். அந்த லேர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை க்ரோத் பண்ணும், லைக் செல்ஃபாக வந்து க்ரோத் பண்ணும். அண்ட் ஆல்சோ லைக் அந்த க்ரோத், இந்த மணிங்கிறதுலாம் வந்து பை ப்ராடக்ட்ஸ். நீங்கள் கீப் ஆன் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க நீங்களும் க்ரோத் ஆவீங்க. ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேங்க்யூ. Like anybody, any questions? All of you can stand up and give Dinesh a standing ovation. Dinesh.